கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க ஒரு நாய் ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த நாய் சும்மா எதார்த்தமாக கடைக்கு போனேன், அது பின்னாடியே ஓடி வந்துருச்சு. சரி பார்க்க பாவமாக இருந்ததே சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சுங்க. என் மடியிலேயே படுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கூடயே விளையாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நாள் பால், முட்டை, தயிர் எல்லாமே போட்டு வளர்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா, என் விரல் அப்படியே நக்க ஆரம்பிச்சிது. ஓ, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரெசிவாக ஆக ஆரம்பிச்சு, என் லுங்கியெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பிச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம அதக்கலாம் அடிக்கலான்னு போகும்போது பார்க்க பாவமாக இருந்து நான் விட்டேங்க. அப்போவே அடிச்சிருக்கணும், ஆனால் அடிக்க மனசு வரல. குட்டி இல்லை பாவம். சரி அப்படி சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் சாப்பாடு வைக்கலான்னு போகும்போது அது என் கையவே கடிக்க வந்துருச்சு. ஆஹா ஆஹா, இதுக்கு மேலே நீ இது சுத்தப்படாது, இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடலாம், தொலைச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ வந்த ஒரு மகாராஷ்டிரா கையில் பிஸ்கட்டோடு வந்தாப்புல. அவர் கீழே கூட போடலைங்க, கையில் தான் வச்சுருந்தாப்புல. அதை பார்த்தோன்னே பின்னாடியே ஓடிட்டு அந்த நாய். என் கையை கடிக்க காத்திருந்த அந்த நாய் நீ அந்த மனுஷனோட கையை கடிக்க போகுது. ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, அந்த 5ல் 2 பிஸ்கட்டை நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா இல்லை அந்த நாய் முடிவு பண்ணுமா? சரி சரி சரி, பார்த்து நம்ம நண்பர் தான், எது எப்படியோ. நீ நம்ம நாய்க்காக முட்டை கொடுக்க தேவையில்லை, அதோட முட்டை அதுவே பார்த்துக்கும்.